தொடர்ந்து இன்னைக்கு மாணிக்கராஜா பாருங்க, அவருடைய டிடிவியுடைய வலதுகரம் அவர். ஆரம்ப காலத்திலேருந்து கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து மாணிக்கராஜா அவருக்கு பர்சனலா ஃப்ரெண்டா இருந்தார். நீ அரசியலை தாண்டி மாணிக்கராஜா ரொம்ப க்ளோஸ் அவர் நினைச்சுங்க. பட் அவங்க எல்லாமே எடப்பாடிட்ட போகாதீங்க, உங்களோட எதிர்காலம் போயிடும், உங்க தனித்துவத்தை இழந்துருவீங்க. எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு. இப்போ அதை ஒரே நாள்ல அவர் மாத்திக்கிட்டதுங்கிறது தான் யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இன்றைய இந்த மோடி பொதுக்கூட்டத்தையும் கூட பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அமமுக போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் திருச்சி மாவட்ட அமமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அடித்த போஸ்டரில் எடப்பாடி படமே இல்லை. ஜாயின் பண்ணிட்டாரு என்டிஏல. யாரு? டிடிவி. இதுவரை போய் பார்க்கல. யாரை? எடப்பாடி பழனிசாமியை. அவர் தான் கூட்டணி கட்சியுடைய தலைவர், அவர் தான் சொல்றாங்க தமிழ்நாட்டில். அவரை போய் இது வரைக்கும் அவர் பார்க்கல. இப்போ 2 பேரும் ஸ்டேஜில் பார்த்துவாங்க. அது என்ன இது ஃபார்மல்? மோடியை பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க. டிடிவியாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், யாராக பட் டிடிவி எடப்பாடியை நான் ஸ்டேஜில் தான் பார்ப்பேன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு நெருடலான ஒரு கூட்டணி தேவையா அவருக்கு? இன்னமும் கூட ஓபிஎஸ் சரியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கல. அவர் இன்னும் ஒரு முடிவு எடுக்காத ஒரு சூழ்நிலை. தேமுதிக அதே ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இந்த மாநாடுங்கிறது வந்து பார்வை வெளியிலேருந்து ஒரு பத்திரிகையாளரை பார்க்கும்போது ஃபெயிலியர் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியை முடித்துட்டு மோடி போயிடுவார், பியூஷ் கோயலும் போயிடுவார். இப்போ நாளைக்கு காலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்துக்கு வந்துடுவாருன்னீங்களா? யாரு? டிடி வந்துடுவார். நீங்கள் எடப்பாடியை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு திமுக பெட்டர்னு நினைக்குது. அமமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமியோட போய் நீங்கள் கைகோத்து நிற்கிறதுக்கு, ஸ்டேஜில் ஒன்றா நின்று கை கோத்துக்கிறதுக்கு திமுக எவ்வளோ பெட்டர்னு தான். தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரதமர் மோடி தமிழகம் வந்துவிட்டார். இப்பொழுது சற்று நேரத்தில் நடக்க போகுது இந்த மீட்டிங் என்பது. இதில் இந்த கூட்டணி தலைவர்கள் திரு டிடி தினகரன் அவர்களுடைய பிரசன்ஸ், அதுக்கப்புறம் இபிஎஸ் முதல்ல இணக்கமாக தான் அந்த கூட்டணி இருக்கா? மேடைகளில் இருக்கலாம், தலைவர்கள் இருக்கலாம், தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கையை உயர்த்தி இது பண்ணலாம். ஆனால் அந்த கூட்டணி என்பது இணக்கமாக தான் இருக்கிறதா இருக்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்தோடனே சொல்லிடலாம். யோசிச்சு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, தொடர்ந்து இன்னைக்கு மாணிக்கராஜா பாருங்க, அவருடைய டிடிவியுடைய வலதுகரம் அவர். ஆரம்ப காலத்திலேருந்து கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து மாணிக்கராஜா அவருக்கு பர்சனலாக ஃப்ரெண்டாக இருந்தார். நீ அரசியலை தாண்டி மாணிக்கராஜா ரொம்ப க்ளோஸ் அவருக்கு வச்சுக்கிறேன். பட் அவங்க எல்லாமே எடப்பாடிட்ட போகாதீங்க, உங்களோட எதிர்காலம் போயிடும், உங்கள் தனித்துவத்தை இழந்துருவீங்க, அமமுக நீங்கள் ஆரம்பித்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் போய்டும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது டிடிவி தன்னுடைய சுயலாபத்துக்கு பண்ண சில முடிவுகள் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் தென் மாவட்டங்களில் டிடிவிக்கு எதிர்த்து விமர்சனம் பண்ணுறவங்க நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. காரணம் என்னென்னா அப்படின்னா, அவர் அந்த அளவுக்கு பேசிட்டார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார். இப்போ அதை ஒரே நாளில் அவர் மாற்றிக்கிட்டதுங்கிறது தான் யாருக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைய இந்த மோடி பொதுக்கூட்டத்தையும் கூட பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அமமுக போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் திருச்சி மாவட்ட அமமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அடித்த போஸ்டரில் எடப்பாடி படமே இல்லை. எப்படி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து அம்மா படம் தான் இருந்துச்சு. ஈவன் பிஜேபி செய்யக்கூடிய பிரச்சனை அம்மா தான் இருந்துச்சு, தவிர மோடி படம் இல்ல. அதேதான் திட்டமிட்டு இது பண்ணாங்க, மோடி படம் போட்டா ஓட்டு கிடைக்காதோ அப்படின்ட்டு. டாரியா அன்னைக்கு இல்லை, அசிங்கமா இருக்கு. இதே மாதிரி சென்னையில் சில இடங்கள்ல ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் வந்து அமமுக பொதுச்செயலாளர் இவர் டிடிவியோட படம் இல்லை, அதிமுக போஸ்டர்களில். ஸோ இது ரெண்டுமே சிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாரு என்டிஏல. யார்? டிடிவி. இதுவரை போய் பார்க்கல. யாரை? எடப்பாடி பழனிசாமியை. அவர் தான் கூட்டணி கட்சியுடைய தலைவர், அவர் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அவரை போய் இது வரைக்கும் அவர் பார்க்கல. இப்போ 2 பேரும் ஸ்டேஜில் பார்த்துவாங்க. அது என்ன இது ஃபார்மல்? மோடியை பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க. டிடிவியாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பட் டிடிவி எடப்பாடியை நான் ஸ்டேஜில் தான் பார்ப்பேன் அப்படின்னா, இவ்வளோ ஒரு நெருடலான ஒரு கூட்டணி தேவையா அவருக்கு? இப்போ இவர் 4 சீட்டோ 5 சீட்டோ வாங்கி எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பண்ணுவாரான்னு கேட்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கடுமையான ஒரு
நெருக்கடியாக இருக்குது என்டிஏ உடைய இந்த கூட்டணி. ரொம்ப இவ்வளோ அர்ஜென்ட்டு தேவையில்லை. ஏன் திமுக பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி தான் மாநாடே நடத்தியிருக்காங்க. மாநில மாநாடுங்கிறது மாதிரி கிட்டத்தட்ட பிரச்சார துவக்க விழான்னு வச்சுக்கலாம், வேட்பாளர் அறிமுக விழான்னு வச்சுக்கலாம். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. மார்ச் 8ஆம் தேதி. உங்களுக்கு இவ்வளோ அர்ஜென்ட் எதுக்குன்னு கேட்குறேன் நான். ஜனவரி 23ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பணும்னா ஏன் அவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டு? இன்னமும் கூட ஓபிஎஸ்ட சரியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கல. அவரும் இன்னும் ஒரு முடிவு எடுக்காத ஒரு சூழ்நிலை. தேமுதிக அதே ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு அதான் இந்த மாநாடுங்கிறது வந்து பார்வை வெளியிலேருந்து ஒரு பத்திரிகையாளரை பார்க்கும்போது ஃபெயிலியர் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாஜகவும் அதிமுகவும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். தேர்தலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கிறதெல்லாம் வந்து பட் ஃபெயிலியர் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இப்படி ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்போ அமமுக போற இடத்துல எல்லாம் இபிஎஸ் படத்தை தவிர்க்கிறது. அப்புறம் 2வது அதிமுக பிரச்சாரம் பண்ண போற இடத்துல எல்லாம் வந்து மோடி படத்தை தவிர்க்கிறது. இது மொத்தமாவே கூட்டணி வந்து சிதைஞ்சு இப்படி ஒரு சின்னாபின்னமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், 100% அப்படிதான் நான் சொல்கிறேன். 100% தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு மோடிங்கிற ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டாக்காக இவங்க எல்லாம் ஒன்றா சேர்றாங்க ஸ்டேஜில். முடிச்சுட்டு நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வேலையை பார்ப்பாங்க. திருப்பி இது ஒரு பேட்ச் அவுட் பண்ணுறதுக்கு பிஎஸ் கோயலோ அமித்ஷாவோ மோடியோ திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்து இவங்களெல்லாம் ஒன்றா உட்கார வச்சு எப்போ பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வரணும். இப்போ பிவிகால் மாதிரி இருக்குது இப்போ பாஜகவுடைய நிலைமை. தமிழ்நாட்டில் அங்கங்கே உடஞ்சி கிடக்கிறதெல்லாம் தூக்கி ஒட்ட வச்சுட்டு போகுது. ஏன்னா கண்டிப்பாக நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முடித்துட்டு மோடி போயிடுவார், பிஎஸ் கோயலும் போயிடுவார். இப்போ நாளைக்கு காலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்துக்கு வந்துடுவாருன்னீங்களா? யாரு? டிடி வந்துடுவாரு. எல்லாம் உட்காந்து சொல்றேன் எல்லாம் உட்காந்து பேச போறாங்களா? இல்லையே. அதுதான் நான் சொல்றேன். இது எப்படி போய் ஒர்க் பண்ண போறாங்க? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டு? ஏன் ஒரு பொருந்தாத கூட்டணியை ஏன் இப்படி போட்டு அவசரமா பாஜக அப்படி அவங்களை ஒரு கட்டமைக்குது அப்படிங்கிறதும் அறிவித்த மறுநாளே ஒரு முக்கிய புள்ளி இப்ப திமுக இணையறாரு. அதுதான் சொல்றேன். கட்சியில இருந்து உடையுது சாரசாரியா போறாங்க. அது நேர் எதிர் திசையில இருக்கக்கூடிய திமுகவுல அதுதான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எடப்பாடியை நீங்க ஏத்துக்கிறதுக்கு திமுக பெட்டர்னு நினைக்குது. அமமுக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமியோட போய் நீங்க கைகோத்து நிக்கிறதுக்கு ஸ்டேஜில் ஒன்றா நின்று கைகோத்துக்கிறதுக்கு திமுக எவ்வளோ பெட்டர்னு தானே அவங்களுடைய ஆப்ஷனாக இருக்கு. அதுதான் ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். நீங்கள் பிஜேபியோடைய திங்கிங்கை வேறு மாதிரி வைக்கும். நல்லாவே சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பியூஷ் கோயல் வந்து இப்போ ஒரு 2-3 நாளாக குறிப்பாக மதுராந்தக நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் இதை தொடர்ந்து பார்க்கும்போது பாஜக வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை எந்த நிமிடத்திலும் ஒதுக்குறதுக்கு பாஜக தயாராகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பொருளுதவி பண்ணியிருக்காரு. பெரிய லெவல் நிதி உதவி பண்ணது வேலுமணிங்கிறாங்க. இந்த மதுராந்தக நிகழ்ச்சிக்கு பண்றாரு. அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னது பிஜேபி, நீ ஒர்க் பண்ணு, நீ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கு, டைம் இருக்கு, நீ வா வந்து வேலையை பாரு, அங்க சொல்றதை கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குங்கிற மாதிரி தானே அர்த்தம். அது இப்படி பார்க்கும்போது எடப்பாடிக்கு ஒரு கண்டிப்பா ஒரு செட்பேக் தான். இந்த விஷயங்களை பார்க்கும்போது சும்மா மேம்போக்கா எடப்பாடி பழனிசாமின்னு பேசிக்கலாம். பிஎஸ் கோயலா இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற பிரதமர் மோடி கூட இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளார்ந்த எடப்பாடி பழனிசாமியை விட வேலுமணி நம்மளுக்கு பெட்டரா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்காரு அப்படின்னு பாஜக கருத ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ இது அந்நியப்பட்ட பேச்சு இல்லை, தொடர்ந்து இந்த விமர்சனம் இருக்கு. பிஜேபி வந்து வேலுமணியை வச்சுதான் காய்கள். நாடாளுமன்ற தேர்தல் இந்த முடிவுக்கு மறுநாள் அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது கூட பிஜேபியும் நாங்களும் இருந்தோம்னா 30 சீட்டு ஜெயிச்சிருப்போம், அப்படி இல்லாட்டி அண்ணாமலையினால தான் கெடுத்து போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை திட்டினாரு. அதன் பிறகும் வேலுமணியை வைத்துதான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சலசலப்பு இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துச்சு. இப்போ அதன் மூலியமாக எடப்பாடிக்கு என்ன சொல்ல வராங்க மெசேஜ்? இல்லை, என்னை பொறுத்தவரை எடப்பாடி ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக பாஜக இதுவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் வந்தாரு வெளியே. அதே மாதிரிதான் இப்பயும் கூட கடைசி நேரத்தில் விஜயோட போயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இன்னும் அந்த ஆமா, நீங்க கடைசி நேரத்தில் சீட் ஷேரிங் இருக்கு, எந்தெந்த சீட்டுங்கிற பிரச்சனைகள் இருக்கு, புரியுதுங்களா?
நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னைக்கு கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். 49-50க்கு குறையாம பாஜக கண்டிப்பாக கேட்குங்க, மாற்றமே இல்லை. அதே மாதிரி கோயில் நகரங்கள்ங்கிற விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ்க்கெல்லாம் வேலை இல்லை. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை எப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? டேக்கிள் பண்ணும். அவர் நினைக்கிற மாதிரி ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி அவர் முடிவெடுக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க அதனால அவர் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காரு பாஜக. நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஆள் இருந்தாங்க அவருக்கு. இப்போ வேலுமணியா இருக்குது. பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவர் தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அவங்களுக்கு நீங்க வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நம்பிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் நம்மளை காலவாரி விட்டுருவாரு, வேண்டாம் அப்படின்னு நம்புறாங்க, நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, வேலுமணியை மறைமுகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதனால மாற்றுக்கிறது கிடையாது. அதான் சொல்றேனே, பெரிய லெவலில் நிதி உதவி இது பண்ணியிருக்காரு மதுராந்தகத்துக்கு. குறிப்பா இந்த எப்படி கேடச வைத்து இந்த கூட்டணிக்கு மீண்டும் வர வச்சாங்களோ ஆமா பிஜேபி. ஆமா ஆமா ஆமா. ஒருவேளை நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாரு அப்படின்னா வேலுமணியை வச்சு செக் வைக்கணும் தாராளமா அப்படின்ற மாதிரி. அதுக்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தங்கமணியை ஒதுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கிட்டாரு, தங்கமணியை ஒதுக்கிட்டார். பட் வேலுமணியை எடப்பாடி பழனிசாமியால் ஒதுக்க முடியவில்லை. இந்த சீட் ஷேரிங்ல கூட தங்கமணியை காணும். ஆமா, அது கிரீன் சாலையில உடன் பவர்ல இருப்பாரு. பியூஷ் கோயல் அவர் தான் நண்பரு சுத்தமா இல்ல, அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசி சுத்தமா இல்ல, நினைச்சிட்டு சுத்தமா இல்ல. அவர் சீன்லயே இல்ல. இல்ல, நீங்க வேலுமணி ஆரம்ப இருந்தாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தாரு, முனுசாமி இருந்தாரு. ஏன்னா இபி மினிஸ்டரா இருந்தவர். அப்போ அங்க பியூஷ் கோயல் அங்க இபி பார்த்துட்டு இருந்தாரு, ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அதே மாதிரி விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கரும் பியூஷ் கோயலும் 2 பேருமே ஹெல்த் பார்த்தாங்க சேம் டைம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, இவங்களெல்லாம் கொண்டா தான் நல்லா இருக்காதுன்னு. பட் ஆனால் அவரால் வேலுமணியை தவிர்க்க முடியவில்லை. இத்தனையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிந்தி ஃப்ளூயன்ஸாக பேசக்கூடிய ஆளு தங்கமணி. நல்ல ஃப்ளூயன்ஸாக ஹிந்தி பேசுவார். சரிங்களா? பட் வேலுமணி அந்த அளவுக்கு கிடையாது. ஆனாலும் வேலுமணியை வச்சுக்கணும்னு நினைக்கிது பிஜேபி. தவிர்க்க முடியல எடப்பாடி பழனிசாமியில. இதுதான் இன்னைய நிலைமை. ஆனா அந்த கொங்கு பகுதியில, குறிப்பா அந்த கோவை பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதியில இவரு தான் வந்து ஐகானா இருக்காரு. இவர் இல்லாட்டி நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால ஒரு இணக்கம் இருக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க அப்படி சொல்ல முடியாது. 2வது ஷீட் ஷேரிங்ல பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல இப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல 3 சீட்டு கேக்குது, 10ல 3 கேக்குது பிஜேபிங்கிறாங்க. ஏற்கனவே 1 தான் கொடுத்திருந்தாங்க. 1 கொடுத்திருந்தாங்க, திரும்ப 3 வரை கேக்குது, 3 கேக்குதுங்கிறாங்க. இவரு வேலுமணி ஓகேன்றாரு. பட் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவு சொல்லுவான்னு தெரியல. ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள விஷயங்கள் சீட் ஷேரிங் விஷயத்துல பெரிய பிரச்சனை வரும். அப்ப எடப்பாடியை கட் பண்ணும், தங்கமணியை கையில வச்சுக்கும் பிஜேபி. ஓகே, உங்களே சொல்லிட்டாரு, ஊன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்னங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பொறுப்பாளராக இருக்கிற நீங்க வந்து வேலுமணி ஒத்துக்கிட்டாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்ல பிஜேபி. அதனால நைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க. ஆமாம், அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த மேடையில் பிரதமர் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேச போறாரு. இந்த மேடையில் பிரதமர் அவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதிமுகவிலிருந்து ஒரு முதல்வர் அல்லது என்டிஏ முதல்வர் அப்படின்னு ஏதாவது சம்திங் அவர் இபிஎஸ்ஐ வந்து முதல்வராக முன்மொழியாமல் இந்த மேடையிலும் மோடி அவர்கள் இப்படி பேசினாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்கான ஒரு ஒரு இணக்கமான ஒரு போக்கை ஏற்படுத்தும், மேலும் சர்ச்சைக்கு அது வித்திடுமா? என்டிஏ ஆட்சி, தமிழகத்தில் என்டிஏ ஆட்சிங்கிறத பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. காலையில ட்வீட் போட்டாரு. ஆமா, சொல்லிட்டார். என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாங்க, அதிமுக ஆட்சின்னு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அப்படிம்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னா அது கூட்டணி ஆட்சி தான் அர்த்தம். அதிமுக ஆட்சின்னு சொல்ல முடியாதுல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னாவே கூட்டணி ஆட்சி, அதுல மாற்றம் இல்லை. ஏன் இப்ப நீங்க டிடிவி சொல்லிட்டு தானே இருக்காரு, வரும் ஆட்சியை அமைக்க போற அந்த இதுல வந்து அமமுக வந்து இடம்பெறும், 2 மந்திரிகள் இருப்பாங்க அமமுகலேருந்து அவர் ஒரு சொல்லிட்டு போயிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இல்லை, தாராளமா. ஏன்னா நீங்க அவசரமா பேசினாரு யாரு, அமித்ஷா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு எக்ஸ்க்ளூசிவா வைக்கும் போது பொறுமையா தான் சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. அவரு நீ அவசரத்துல கூட ஸ்டேஜ்ல பேசிட்டு போயிட்டாருங்க, அது கூட அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லலாம். ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஹோம் மினிஸ்டர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் தெளிவா தானே சொல்றாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து அவங்க இன்னும் பின்வாங்கவில்லை. நீங்க பியூஷ் கோயல்லாம் பெருசா கணக்குல வைக்க முடியாதுல்ல. கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரு,
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து கூட்டணி ஆட்சி தான், அதில் மாற்றமே கிடையாது. இதுல இன்னொரு உள்ளடி வேலை நடக்குங்கிற மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர்ல புகைப்படங்கள், அதுல அண்ணாமலையினுடைய புகைப்படம் இருந்தது போல நமக்கு இல்லை தெரியல. இல்லை இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு பக்கம் அண்ணாமலை தவிர்க்கப்பட்டார். ஏன்னா உதாசீனம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா டிடிவியும் அண்ணாமலையும் அவ்வளோ க்ளோஸ். அதான் என்னுடைய அடுத்த கேள்வி. இப்போ டிடிவியை அவர் கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு நேரடியாக போய் சந்தித்து நீங்க திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லி ரகசியமா 2 நாள் இருந்துச்சு. தகவலா சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி அவர் உறுதிப்படுத்தினார். ஆமா நான் போய் பார்த்தேன், ஓபிஎஸ் பிறகு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உறுதிப்படுத்தினாரு. எடப்பாடி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இபிஎஸ்க்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருப்பவர், பொதுவெளியிலையும் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தவர், கூட்டணிக்கு பிறகுமே கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ டிடிவியை வைத்து வேற என்னெல்லாம் அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இம்சை கொடுப்பார் என்று பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவியை திருப்பி என்டிஏ ஜாயின் பண்ணப்போ நியாயமாக பாஜக அண்ணாமலையை அழைத்திருக்கணும். அண்ணாமலையை பிஜேபி அழைக்கல. அவர் தாங்க பேசிட்டு இருந்தாரு. சீன்லேயே இல்லை, அவர் இல்லை. அங்கே வானதி இருக்காங்க, இருக்காங்க, ஈவன் தோ காந்தி இருந்தார், எம்எல்ஏ காந்தியில இருந்தாங்க. அண்ணாமலையை அழைக்கவில்லை. அதனால தான் நேற்று தன்னுடைய வருத்தத்தை பியூஷ் கோயல் தனியாக பார்த்து பேசிட்டு போனார். வருத்தப்பட்டு போனார். ஏன்னா வந்து சுத்தமாக புறக்கணிக்கிறீங்க, நான் தான் வந்து பேசிய கூட்டு வந்தேன், என்னால தான் அவர் வெளியே போனாரு, நான் சொல்லி தான் ஓபிஎஸும் டிடிவியும் போயிட்டாங்க, நீங்க எல்லாம் சொன்னீங்க, விமர்சனம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நானும் பிரயாசப்பட்டு தான் அவரை அழைச்சேன். இப்போ வந்து சேர்ந்துட்டாரு, எங்கிட்ட ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டுருக்கணும்ல அப்படிங்கிற கடுமையான வருத்தத்தில் அவர் இருக்கிறார். இல்லை இப்போ அண்ணாமலை இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து டிடிவியை கொண்டு வந்திருக்காரு. இப்போ ஓபிஎஸ்சியும் நல்ல முடிவு எடுப்பாரு, நிச்சயமா என்டிஏவுக்கு வருவாருங்கிற நம்பிக்கையும் சொல்றாரு. நிச்சயமா ஓபிஎஸ்சி பேசியிருப்பாரு அண்ணாமலை. அண்ணாமலை பிரிந்தவர்கள், எடப்பாடிக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள், எதிர் திசையில் இருக்கக்கூடியவர்களை இந்த கூட்டணிக்குள்ள கூட்டு வராருன்னா அதுல என்ன உள்குத்து? கட்டாயம் அவருக்கு வந்து ஒன்னாலதான் வெளியே போனாங்கன்னு சொல்றாங்க. ஆதாரத்தோட அதிமுக சொல்லுது. ஓபிஎஸ்சியும் டிடிவியையும் வெளியே அனுப்புனது அண்ணாமலையுடைய இன்ட்ரெஸ்ட். அது நீ வெளியே போங்கன்னு சொன்னது அவர் தான். அதனால நீ தான் பேசி கூட்டிட்டு வரணும்னு அமித்ஷா ஒரு உத்தரவு போடுறாரு அண்ணாமலைக்கு. இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அண்ணாமலை மேல கடுமையான ஒரு அபாண்டமான புகார் ஆகுது. தனி கட்சி வர ஒரு அந்த கோபத்துல தான் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ டிடிவி ஓபிஎஸ்சி கூட்டிட்டு வருது உன்னுடைய கடமைன்னு சொல்றாரு. அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அசைன்மெண்டா கொடுத்துதான் வந்தது. புரியுதுங்களா? அதனால இப்ப சும்மா தவிர்க்குது. அண்ணாமலையை தவிர்க்கிறதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அது ஒரே ஒரு விஷயம் தான். மற்றபடி வேற தேர்தல் வரைக்கும் அப்போ அண்ணாமலையுடைய அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க. அத கோயம்புத்தூர்ல கேட்கறதுல அவருக்கும் ஒரு சீட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியினுடைய அந்த பகுதியில அவர் நிக்கிறாரு அப்படின்னா அதிமுக காரங்க எப்படி அண்ணாமலைக்கு வேலை செய்வாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா புரியுங்க. எஸ்பி வேலுமணியும் அண்ணாமலையும் ஃப்ரெண்டு தான். நீங்க சேலத்துல வாங்கினாதான் அண்ணாமலைக்கு சிக்கல். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. நீங்க பாஜகவோட தலைவர்கள் எல்லாத்தோட்டையும் வேலுமணி நெருக்கமா இருக்காரு. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோகன் பகவத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்துலையும் லிங்க்ல இருக்காரு. அவரு எடப்பாடி பழனிசாமி கூட அந்த அளவுக்கு லிங்க் கிடையாது. இல்ல இபிஎஸ் பாப்பாரு, இவரால் தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ இதுவாச்சு, நம்மளை வந்து காலி பண்ணுன்னே ஒருத்தர் அலையிறாரு, நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், நம்மளை வளர விட மாட்டாரு, நம்ம தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறோம், குரோதத்தில் இருக்கிறோம், அவரு கோவையில இல்லை எங்கேயோ நிற்கிறாரு அப்படின்னா பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சீட்டு உங்களுக்கு பாஜக 45 சீட்டு கேட்குது, 40 சீட்டு கேட்குது. கேண்டிடேட் யாருங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். எப்படி எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தோல்வி அடைய செய்வாரா? வாய்ப்பு இருக்கு. அதனால மாற்றம் இல்லை. அப்ப அண்ணாமலை அதுக்கு பதிலா இன்னும் சொல்ல போனால் வேலுமணிக்கே கூட கோயம்புத்தூர்ல இன்னொரு தலைவர் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரிய லெவல்ல டெவலப் ஆகுறத விரும்ப மாட்டார். ஏன்னா கடந்த 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார், தனியா சீட்டு வாங்கி வேணா கொடுக்கலாம். ஆனால் அவரை ஜெயிக்க வைப்பாராங்கிறது தெரியாது. அது ஒரு மில்லியன் டாலர் அரசியல் சூழ்ச்சி. கோவையில 2 தலைவர் ஆயிடும். ஒண்ணு வேலுமணி இருக்காரு, அடுத்து அண்ணாமலையே ஒரு பெரிய தலைவர் ஆயிடுவாரு. உண்மை, அதெல்லாம் வாய்ப்பில்லை. அடுத்தடுத்ததுல நம்ம நிறைய பேச வேண்டியது. என்ன காரணம்னா நிறைய நடக்கும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் யாரை பண்றாரு, வேலுமணி யாரை பிடிச்சி பண்றாருன்னு வரைக்கும் நம்ம பேச முடியும். பார்ப்போம், நடக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். ஒரு பொருந்தா கூட்டணியாவே இந்த 100% இருக்கு. ஸோ
நிச்சயமா. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ முக்குலத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் இப்போ டிடிவி தினகரன் வர்றது மூலியமா டெல்டாவிலயும், நம்ம தென் தமிழகத்திலயும் ஓரளவு நம்ம தக்க வச்சுக்கலாம். பிரிஞ்சதுனால தான் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு 20, 25 தொகுதி பறி போயிடுச்சு. அந்த ஒரு காம்பினேஷன் தான் சொல்றாங்க. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுமா? இல்ல, இல்ல. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை தற்போதைய மனநிலையை பார்க்கும்போது, தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டால டிடிவியுடைய மூவ் வந்து யாரும் ரசிக்கல. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கன்சாலிடேட் ஆகி போகுமான்னு பெரிய கேள்விக்குறி. இங்க தென் மாவட்டம் தான் இன்னைக்கு மாணிக்க ராஜா. ஆ. தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இப்போ திமுக புரியுதுங்களா? ஆமா. நீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க அங்க அவரோட சேர்ந்து ஒரு 3 மாவட்ட செயலாளர்கள் போறாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவர்கள். ஸோ இப்போ அவங்க எல்லாமே ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால டிடிவி கடந்த தேர்தலில் டிடிவியால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தேர்தலில் டிடிவியால் தான் பாதிக்கப்படும் அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே. அவர் 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 வாங்கின 3-4% வாக்குகள் இந்த முறை இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இபிஎஸ் தொடர்ந்து சொல்றாரு இல்லையா? மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு பேசுறீங்க. லாபம் முக்கியம். ஒரு எதிரியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டார் அவர். ஆ, தன்னை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்த காம்ப்ரமைஸ் ஒருத்தரை பண்ண இல்ல வச்சுட்டாரு. காம்ப்ரமைஸுங்கிறது இல்ல. அவர் அவ்வளவுதான், அரசியல் முடிஞ்சிருச்சு. இனிமே டிடிவி வந்து எடப்பாடியை பத்தி விமர்சனம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் முடிஞ்சிச்சு. ம். அதனால அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து பெரிய லாபம் தான். ஓகே, ஓகே. அதனால மாற்றம் கிடையாது. ஆனால் தேர்தலில் இதெல்லாம் அவர்களுக்கு வாக்குகளா குவியுமான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். இந்த என்டிஏ கூட்டணி எக்கச்சக்க முரண்பாடுகளோடு பிரதமர் பங்கேற்கிறக்கும் மேடையில் ஒரு சேர இருந்து கரங்களை உயர்த்தினாலும் மக்கள் வாக்கை கொடுக்க வேண்டும். அதில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறது என்ற ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐக்கியம்.